வணக்கம். நம்ம சமையலறை தமிழ் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சமையலறையில் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிற கஷாயம் எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். இன்னைக்கு இம்யூனிட்டி பூஸ்டர் கஷாயம் எப்படி செய்யறது பார்க்கலாங்க. நான் அதுக்கு நல்ல ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் சீவி வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு சிறிய அளவுக்கு பட்டை எடுத்து வச்சுருக்கேன், 2 லவங்கம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்துருக்கிறேன், ஒரு மீடியம் சைஸ் லெமன் 8 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தோல் ரிமூவ் பண்ண வேண்டாம், அப்படியே தோலோடையே கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் உங்கள்கிட்ட இருந்தால் கற்பூரவள்ளி இலை ஒரு 4 இலை கூட சேர்த்துக்கலாம். நல்லா அலசிட்டு அந்த 4 இலை சேர்த்துக்கலாம். துளசி இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. எனக்கு கிடைக்கல, அதனால் நான் இது வரைக்கும் வச்சுருக்கேன். 1 லிட்டர் தண்ணி எடுத்துருக்குறேங்க நான் இந்த கஷாயத்துக்கு. அதாவது 5 டம்ளர். நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு நுணுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அதுவும் நசுக்கி வச்சுருக்கேன், இது சேர்த்துட்றேன். ஒரு சிறு துண்டு பட்டை, 2 லவங்கம், ஒரு மீடியம் சைஸ் லெமன் 8 பீஸாக தோலோடு கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துட்றேங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக எடுத்திருக்கேன், சேர்த்துட்றேன். சீரகம் 1/2 ஸ்பூன். உங்கள்கிட்ட கற்பூரவள்ளி இலை இருந்ததுன்னா ஒரு 4 இலை நல்லா அலசிட்டு அதை கூட சேர்த்துக்கோங்க. துளசி இருந்தாலும் ஒரு 10 இலை அதில் பறித்து போட்டுக்கலாங்க. எனக்கு 2ம் கிடைக்கல, அதனால் நான் இது வரைக்கும் போட்டிருக்கேன். அது 2 சேர்த்தாலும் இன்னும் நல்லது தான். இப்போ இந்த 1 லிட்டர் தண்ணி 1/2 லிட்டர் தண்ணியாக நல்லா கொதித்து சுண்டணுங்க, வற்றணும். அது நல்லா அப்படியே சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும்ன்ட்டு வற்றட்டும்ன்ட்டு அப்படியே விட்டுடுங்க. பார்க்கலாம். இப்போது நம்ம வச்ச கஷாயம் 1 லிட்டர் தண்ணி 1/2 லிட்டராக நல்லா வற்றி இருக்குதுங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கஷாயத்தை வடிகட்டிடலாங்க. கஷாயம் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த கஷாயத்தை வாரத்தில் 2லேருந்து 3 நாள் தாராளமாக குடிக்கலாங்க. பயப்பட தேவையில்லை. டெய்லியெல்லாம் குடிக்க வேண்டாங்க. 2 நாள் இல்லை 3 நாள், வாரத்தில் 2 தடவை இல்லை 3 தடவை குடிங்க. இந்த கஷாயத்தில் ஒரு சிறு காரம் இருக்குங்க. இந்த கஷாயம் குடிக்கும்போது விருப்பப்பட்டவங்க தேன் அல்லது வெல்லம் சேர்த்து குடிக்கலாங்க. இல்லை பனஞ்சக்கரை, நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், கருப்பட்டி சேர்த்துக்கலாங்க. ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.